mama. Malaya, Malaya, mama, mama. Vavaka. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் கேப்டன் டிவியின் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள். தமிழ்நாடே கோலாகலமாக நம்ம பாரம்பரிய கலாச்சாரமான பொங்கல் தினத்தை சூப்பராக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். செலிப்ரேட் பண்ணுற கையோட ஒரு செலிப்ரிட்டியும் பார்க்க போகிறோம். அவரை பற்றி சொல்லணும்னா சொல்ல வார்த்தைகளே இல்லை. இந்த நாள் ஒரு முக்கியமான 2 படம் வெளியே வந்திருக்கு, நண்பன், வேட்டைன்னு. இந்த படம் இப்போ நான் பார்க்க போகிற ஸ்டாரோட படம் ஏன் வரலன்னா, இந்த 2 படத்துக்கு எதனா பாதிப்பு வருமோன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னதால் சார் அனுதாபப்பட்டு படத்தை ரிலீஸ் பண்ணாமல் இருக்காரு. அவர் எந்த ஸ்டார்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நம்ம பவர் ஸ்டார், நம்மளோட தமிழ்நாட்டோட பவர் ஸ்டார் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சூறாவளி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே, சும்மா கிடந்த சங்கை பூத்து விட்டாய், சிவனேனு கிடந்த பண்ணை சீண்டி விட்டாய், சும்மா கிடந்த சங்கை பூத்து விட்டாய், சிவனேனு கிடந்த பண்ணை சீண்டி விட்டாய். நீங்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குற பவர் ஸ்டாரை இப்போ மீட் பண்ண போகிறோம். வாங்க பவர் ஸ்டார். கேப்டன் டிவி சார்பாக இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். நேயர்களுக்கு உங்களோட வாழ்த்துக்களை சொல்லுங்கள். கேப்டன் டிவி நிறுவனத்துக்கும் கேப்டன் டிவி நேயர்களுக்கும் எங்களுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சியும் ஆனந்தம் அடைகிறேன். கரெக்டாக சொன்னீங்க. ஆனால் இன்னும் நாங்கள் எதிர்பார்க்குறோம், கேப்டன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் பவர் ஸ்டாரின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் சொன்னதான் ஆடியன்ஸ் சந்தோஷப்படுறோம். ஆமாம், அது ஒரு கேப்டன் டிவி நேயர்களுக்கு எங்களுடைய லத்திகா பிலிம் சார்பாகவும் பவர் ஸ்டார் என்ற முறையில் சார்பாகவும் நெஞ்சார மனதார எங்களுடைய வாழ்த்துக்களை, பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். உங்ககிட்ட முதல் கேள்வி, நான் ரொம்ப கோபமாக வந்திருக்கேன் உங்களை இன்டர்வியூ பண்ணேன். ஏன்னா ஏன் பொங்கலுக்கு உங்கள் படம் ரிலீஸ் ஆகலை? அது நான் மட்டும் கேட்ட கேள்வியில் என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனலில் இருக்கவங்க எல்லாரும் உங்களை மீட் பண்ண போகிற சொன்னாங்க, மெசேஜ் அனுப்பிச்சாங்க. நீங்கள் நம்பலாம் மொபைலில் காட்டுவேன். எல்லாரும் இந்த கேள்வி கேட்க சொன்னாங்க, ஏன் பொங்கலுக்கு உங்கள் படம் வரல? பொங்கல் முடிஞ்சோன்னு வரலன்னு நிறைய படம் வருது. நம்ம தனியாக நின்று தனியாகவே ஜெயிக்கணும்னு என்னுடைய ஆசை. சார் ரொம்ப பெருந்தன்மையாக சொல்லிட்டாரு. ஆனால் வெளி வட்டாரத்தில் என்ன பேசிக்கிறாங்கன்னா, நண்பன், வேட்டை இந்த 2 படமும் ஓடணும்னு சொன்னால் பவர் ஸ்டாரோட படம் வரக்கூடாது, அவர் ஒரு பிரதாபத்தினால அவர் படம் ரிலீஸ் பண்ணலாம் பேசிக்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? போய் சார், அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. நான் தனியாக நின்று தனியாக ஜெயிக்கணும். அது 1 வருஷம் ஃபுல்லாக ஓடணும் இந்த படங்கிறதுக்காக. இந்த எல்லா படம் பொங்கல் படம் வரட்டும். இது எல்லா படமே வெற்றி படம் வந்தாலும் நம்ம படம் மிகப்பெரிய வெற்றி படமாக வருது என்னுடைய ஆசை. யார் ஃபர்ஸ்ட் போறான்னு முக்கியம், கடைசியா யார் ஃபர்ஸ்ட் நிற்கிறா அப்படின்றீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக சார். சார் ரொம்ப பெருந்தன்மையாக சொல்றாரு, நான் அந்த படத்துக்கெல்லாம் போட்டியில தனியாக நம்ம ஜெயிச்சு காட்டும் சொல்றாரு. ஆனால் மக்கள் இதை ஏற்றுப்பாங்களா சார்? நீங்கள் சொல்றத கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க சார். நீங்கள் சொல்றது உண்மை? உண்மை. சரி, இப்போ ஆனந்த தொழிலை பற்றி சொல்லுங்க சார். ஏன்னா பொங்கல் இந்த 2 படம் விட்டுருங்க, இதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை தமிழ் சினிமாவில் ஏற்படுத்த போகிற படம் ஆனந்த தொழில். கண்டிப்பாக. அதில் என்ன மாதிரியான கேரக்டர் பண்ணிருக்கீங்க சார்? இதில் முழுக்க முழுக்க நான் ஒரு பெரிய கொடூரமான வில்லனா வரேன். ஐயோ, நான் இல்லையே. கொடூரமான வில்லனா கிட்ட பயம் காட்டுவீங்களா? இல்லை இல்லை இல்லை, கதைக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கிறேன். இந்த படம் பிரம்மாண்டமான முறையில் நாங்கள் தயாரிச்சிருக்கிறோம். இதில் என்னுடைய ஃபேராக மலையாள சூப்பர் ஸ்டார் வாணி விஸ்வநாத் அவர்கள் நடிக்கிறாங்க. அவங்களுக்கு இணையாக நான் நடிக்கிறேன். எங்களுக்கு சப்போர்ட்டாக ஒரு செந்தில் சார், வையாபுரி, ஸ்ரீமன், நட்சத்திர பட்டாளம், பெரிய கூட்டமே இதில் இருக்குது. இயக்குனரை பற்றி சொல்லுங்கள். இவர் பாலு ஆனந்த், அவர் ஏற்கனவே 4-5 படம் பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் முழுக்க முழுக்க பாதி காமெடியாகவும் பாதி சஸ்பென்ஸாகவும் கொண்டு போகிறோம். இது மைசூர், பொள்ளாச்சி, பழனி, இப்படி பல இடத்துல தமிழ்நாட்டிலே பண்ணியிருக்கிறோம். இதில் 4 சாங் இருக்குது. அதில் 2 பாபிலோனா ஒரு சாங் பண்ணுறாங்க, நான் ஒரு டிவேட் பாட்டு பாடுறேன். ரொம்ப பிரமாதமான இந்த படம் வரும். இது கண்டிப்பாக தமிழக திரையுலகில் லத்திகா எப்படி 220 நாள் ஓடுது, அது மாதிரி 360 நாள் நாங்கள் கண்டிப்பாக ஒரு வருஷம் ஓட்டி பெரிய வெளிவிழா கொண்டாடணும் அப்படிங்கிறது எங்களுடைய எய்ம். அது நீங்கள் சொல்லி தெரிய தேவையில்ல, ஏன்னா லத்திகாவே மிக பிரம்மாண்ட வெற்றி. கண்டிப்பாக. இப்போ ஃபேஸ்புக் எடுத்தாலே உங்களோட பிக்சர் தான் இருக்குது. அதாவது நான் யாருன்னு சொல்லி விரும்பலை, நிறைய செலிபிரிட்டிஸ் கூட ஃபோட்டோலாம் எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுவோம். கண்டிப்பாக. ஆனால் அவங்க கூட நான் எடுத்த ஃபோட்டோ போட்டேன் ஃபேஸ்புக்கில். அதுக்கு ஒரு 500க்கு மேலே கமெண்ட்ஸு. மற்றவங்க யார் கூட இருக்கும்போதும் கமெண்ட்ஸ் வரல. நான் அதில் என்னன்னா, என் வாழ்நாள ஒரு
எப்படி சொல்கிறது, ஒரு என் வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத நாள் இது அப்படின்னு தான் நான் டைப் பண்ணி வச்சுருந்தேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பவர் ஸ்டார் நாங்களும் ஃபோட்டோ எடுக்கணும், அது வேற போகும்போது சொல்லுங்கன்ற மாதிரி. அந்த அளவுக்கு நீங்கள் எப்படி இளைஞர்களை கவர்ந்தீங்க? அதான் எனக்கு தெரியல, அதான் பவர் ஸ்டார். பவர் ஸ்டார் வந்து 365 நாள் இந்த படம் ஓடன்னு சொல்கிறாரு. ஆனால் அதில் எனக்கு நம்பிக்கையே இல்லை. நான் அவரோட தீவிர ரசிகன்றதால இந்த படம் கண்டிப்பாக 2 வருஷம் உனக்கு வெக்கமே இல்லையாடா? தமிழ் சினிமாவில் ஒரு கலக்கம் தான் என்னோட நம்பிக்கை, என்னோட ஆசை எல்லாமே. தேங்க்யூ சார். மாப்ள, இது எங்க அரண்மனை விஷயம். இது ஊருக்கெல்லாம் தெரிய வேண்டாம். மாப்ளன்ற மரியாதையோட நிறுத்திக்கோங்க. இத சொல்லதான் உங்களை வரவழைச்சேன். நான் இந்த அரண்மனையோட மருமகன். நல்லது கெட்டது எல்லாம் எனக்கு தெரியும். நீ என் சகோதரிக்கு தான் புருஷன், இந்த அரண்மனைக்கு இல்ல. இந்த ராஜ குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அது என் மனைவியா இருந்தாலும் சரி, மனைவி சார்ந்த யாரா இருந்தாலும் சரி, மானம் மரியாதையோட இருக்கணும்னு நினைக்கிற தப்பா? 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 நீ சொல்லு, தப்பா? நீ உன் மகனுக்கு இது வரைக்கும் 2 கல்யாணம் பண்ணி வச்ச. ஆனா ஒரு வாரிசு கூட உருவாகலையே. புதுசா ஒருத்திய தொட்டையா, அவளுக்கு ஒரு குழந்தையா, அதுவும் ஆண் குழந்தையா. எப்படிடா? எப்படி 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 நான் நம்புறது? இது திட்டமிட்ட சதி. இந்த அரண்மனை சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு வாரிசுங்கிற பேர்ல யாரோ புதுசா போட்டிருக்கிற சதி திட்டம் இது. யாரா? யாரு? யாரு? யாருன்னே தெரியாத அவங்க அரண்மனைக்கு விட மாட்டேன். அந்த குழந்தைய அரண்மனை வாரிசுன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். அவசரப்படாத. உயிரை அழிக்கிறது சுலபம், உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். உலகத்துல நடக்காதே என் மகன் செஞ்சிட்டான். இங்க பாருங்க மாப்பிள்ள, அவன் ஆசைப்பட்ட பொண்ணும் அவளுக்கு பிறந்த அந்த வாரிசும் இந்த அரண்மனையில எல்லா உரிமையோட இருப்பாங்க. இது என் உத்தரவு. அப்ப என் பேச்சுக்கு என்ன மரியாதை? ரோட்ல போறவனுக்கு என்ன மரியாதையோ அந்த மரியாதை தான் உனக்கும். அப்படியா? ஆமா. சபாஷ் சபாஷ்மா. ஏய், இது எங்க குடும்ப பிரச்சனை. எல்லாம் வெளியே போங்க, போங்க. என்ன பண்ணிருவ? அட ரோட்ல போறவன நானே. ஆமாண்டா. அடுத்து என்ன படம்லாம் பண்றீங்க சார்? அடுத்து தொடர்ச்சியாக மன்னவன் ஒரு படம் பண்ணுறோம். அது என்னுடைய தம்பி செந்தமிழரசர் ஒரு இயக்கத்தில் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தாப்புல படைத்தலைவன் சொல்லி மாரிமேந்தன் இயக்கத்தில் பண்ணுறேன். அடுத்து தேசிய நெடுஞ்சாலை சங்கவி ஃபேராக வராங்க, அந்த படம் பண்ண போகிறேன். இல்லை, நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க, டாக்டராக இருக்கீங்க, ஹாஸ்பிட்டலில் மெயின்டைன் பண்ணுறீங்க, இவ்வளோ விஷயம் இருக்குது. எப்படி இத்தனை படம் நீங்கள் கமிட் பண்ணீங்க, இத்தனை படம் நடிச்சிட்டு இருக்கீங்க? எடுத்து முடிச்சு அடுத்த படம் எடுப்போம். ஆனால் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. வருஷத்துக்கு 2 படம் கொடுக்கலான்னு இருக்கோம். கண்டிப்பாக நல்ல கருத்துக்களை இந்த 2012 மக்களுக்கு எங்களால் என்ன மக்களுக்கு நல்லது சொல்ல முடியுமோ. You are very lucky man, magic man, gentleman, but not old man. படத்து மூலியமாக கண்டிப்பாக சொல்லலாம். சினிமா ஒன்று தான் மக்களை வந்து நல்ல கருத்துக்களை சொல்ல முடியும். வேறு எந்த தொழில் பண்ணாலும் சொல்ல முடியாது. சினிமா வந்து மக்களை வந்து நல்லா கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு நாங்கள் கதையம்சம் நிறைய வச்சுருக்கிறோம். அதில் தான் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கதை வச்சுருக்கிறோம். நீங்கள் சாதாரணமாகவே எல்லாருக்கும் ஏழைங்களாம் நல்லது பண்ணுன்ட்டு பரவாயில்ல பேசிக்கிறீங்க, அது உண்மை. இப்போ இந்த பொங்கலுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க? இந்த பொங்கலுக்கு ஏழைகள் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த பேட்டியில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதை சரின்னு சொல்லாமல் என்னால் என்ன செய்ய முடியுமோ ரசிகர்களுக்கு நான் நல்லது செய்யணுன்னு இருக்கேன். வலது கையில் கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சார் அதை ஃபாலோ பண்ணுறான்னு நினைக்கிறேன். இளைஞர்களுக்கு இப்போ ஏன்னா உங்களுக்கு ஃபேன்ஸ் வந்து யங்ஸ்டர் நிறைய பேர் ஆகிட்டாங்க, பொண்ணுங்கள்லேருந்து பசங்கள்லேருந்து எல்லாருமே. நீங்கள் ஒரு சாக்லேட் ஹீரோ ஆகிட்டீங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ நியூ இயர் புது வருஷம் பிறந்திருக்கு. புது வருஷ பிறத்தில் இந்த 2012 என்னுடைய ரசிகராக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி, இளைஞராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உண்மையாகவும் நேர்மையாகவும் நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கு எந்த துரோகமும் பண்ணாமல் நம்ம உண்மையாக உழைச்சா கடவுள் கண்டிப்பாக நம்ம கூட இருப்பார். நம்ம உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இப்போ இந்தியாவே ரொம்ப உழுக்கிற விஷயம், அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். அதாவது நாட்டில் வந்து லஞ்சம் ஊழல் எல்லாமே வந்து அதிகரிச்சுட்டு போகுது. லோக்பால் மசோதான்றாங்க, உண்ணாவிரதம் அண்ணா சார் இருக்கார். நீங்கள் அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஏன்னா இளைய தளபதிலாம் போயிட்டு டெல்லியில் போயிட்டு ஆதரவு தெரிவித்தார். அந்த மாதிரி நீங்கள் ஏன் போய் பண்ணல, அண்ணா சாருக்கு ஆதரவு தெரிவிக்கல? அதாவது அதுக்கு நேரம் இல்லை. ஆனால் மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கருத்து என்னென்னா, யாராக இருந்தாலும் நேர்மையாக வாழணும் தான் நான் அப்போதே சொல்லியிருக்கிறேன். அதனால் ஊழலுங்கிறது நம்மளாக பார்த்து உருவாக்குறது தான். அந்த ஊழலை நம்மளாக பார்த்து ஒழிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் மனசு முன் வந்தால் கண்டிப்பாக நம்ம இந்தியாவை வந்து பெரிய வல்லரசு நாடாக கொண்டு வர நம்மளால் முடியுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. தமிழ்நாடு முழுக்க உங்களை தெரியாத ஆளே இல்லை.
நீங்கள் எங்களோட ஆசை என்னென்னா இந்தியா ஃபுல்லாக நீங்கள் தெரியணும் தான் ஆசை. அதுக்கு இந்தியா ஃபுல்லாக தெரியணும்னா நிறைய விஷயம் பண்ணுவாங்க. ஒரு சிலர் உலக அழகி கூட நடிப்பாங்க. அந்த மாதிரி ஐஸ்வர்யா ராய், தீபிகா படுகோன், அந்த மாதிரி சுஷ்மிதா, அதில் நீங்கள் யார் கூட நடிக்க வாய்ப்பு வந்திருக்கா, இல்லை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? ட்ரை பண்ணலாம், வாய்ப்பு வரல. என்னுடைய எண்ணங்கள் என்னென்னா உலக அழகி கூட இன்றைக்கி யார் ப்ரெசென்ட் இருக்காங்களோ அவங்க கூட நடிக்கணும் என்னுடைய எண்ணம். இப்போதைக்கு உலக அழகி நம்ம இந்தியா நாட்டை சேர்ந்தவங்க இல்லை, வெளிநாட்டை சேர்ந்தவங்க தான். அவங்கள பிடிக்கிறது கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஃபியூச்சரில் இந்தியா அழகி யாருன்னா வந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நடிக்கணும், மக்களை ஏமாற்றக்கூடாது. கண்டிப்பாக. சரி, அது மாதிரி இப்போ வந்து யூடியூப்பில் எடுத்தவொன்னே எதனா ஒரு பாட்டு ஆல்பம் பண்ணுறாங்க, அது ஹிட் ஆகிடுது. இப்போது சொல்லணும்னா ஒய் திஸ் கோலவெரி பாட்டு வந்து ஏதோ ஒரு விதத்தில் பிரபலமாயிடுச்சு. அந்த மாதிரி நீங்கள் ஏன் ஒரு பாட்டு பண்ணக்கூடாது? பாட்டு ஏற்கனவே பாடியிருக்கேன் சார். பாடிருக்கீங்க? எந்த படத்தில் சார்? எங்களுடைய முதல் படைப்பு இந்திரசேனான்னு சொல்லி என்னுடைய தம்பி பஞ்ச்பரத் இயக்கத்தில் ஒரு சாங் பாடியிருக்கிறேன். இன்னும் படம் வெளியே வரல. கண்டிப்பாக வந்தவுடனே அது நல்லா ஹிட் ஆகுன்னு நான் நினைக்கிறேன். அது நீங்கள் உடனே நீங்கள் யூடியூப்ல அப்டேட் பண்ணுங்களா சார்? கண்டிப்பாக பண்ணலாம். அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிருக்கல? கண்டிப்பாக பண்ணலாம். அந்த அளவுக்கு இல்லைன்னா இப்போ தானே வளர்றோம். கண்டிப்பாக நம்ம பண்ணிடலாம் சார்.